ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் பார்த்திங்கன்னா தக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு. மாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த 1.5 கப்பு மாவில் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிடலாம். மீதமான மட்டன் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு தான் இந்த தக்கடி பண்ண போகிறேன். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மீதமான கிரேவியை வச்சு பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாகட்டே இருக்கும். 3-4 டேபிள் ஸ்பூன் போல் கிரேவியை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். தேங்காய் துருவெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கொதிக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி தான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இடியாப்பா மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றினா போதும். பார்த்து ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு இதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாகவே வருது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாலே போதும். இனி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். 3 கப்பு தேங்காய் பால் இருக்குது. இது தலைப்பால் மட்டும் இல்லை, 2-3 தடவையாக நம்ம தண்ணீரை ஊற்றி எடுத்த பால் தான் இது. இந்த தேங்காய் பாலுக்கு கூடவே கிரேவியையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி ரொம்ப காரம் இல்லை, அதனால் நான் அவ்வளவு தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கிரேவியையும் சேர்த்துடலாம். 3 கப்பு பாலும் கிரேவியும் ஆட் பண்ணியிருக்கோம். இனி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப்பு தண்ணீரும் சேர்த்துடலாம். உருண்டை பிடிச்ச மாவெல்லாம் இதில் போட்டு தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால தான் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிடலாம். மீதம் இருக்கக்கூடிய அவ்வளவு கிரேவியையுமே சேர்த்துடலாம். இந்த தக்கடிக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இந்த கிரேவி தான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. மாவும் ரெடியாகிட்டே இருக்குது, இந்த கலவையும் ரெடியாகிட்டு இருக்குது. மாவை ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பாலுக்கு தக்கன மாவை எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாகவுமே நம்ம இப்படியே எடுத்து வைக்கலாம். 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே உருண்டை பிடிச்சிடலாம். நிறைய மாவுலாம் எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு கைப்பிடிக்கு மாவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து கரைச்சிட்டு ஃபைனலாக ஊற்றணும். அதனால் இது இவ்வளவு மாவும் இருக்கட்டும். தேங்காய் பால் ஊற்றின கலவையை அடுப்பில் வச்சாச்சு. இனி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடணும். உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த கிரேவி நல்ல காரமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கிரேவியை சேர்த்தா போதும். என்கிட்ட காரம் குறைவாக இருந்ததுனால தான் நான் அதிகமாகவே கிரேவி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுனால
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளேட்டில் உள்ளது அவ்வளோத்தையுமே பரவலாக போட்டு விட்டுறலாம். ஒரே இடத்துல போட்டுட்டிங்கன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால தான் போட்டதுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணவும் கூடாது, நல்லா வேகணும். அதனால் அப்படியே விட்டுறலாம். மாவு குக் ஆகிட்டுனா இந்த கொழுக்கட்டை எல்லாமே மேலே எலும்பி எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் அடுத்த கொழுக்கட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த கொழுக்கட்டையெல்லாம் மேலே எலும்பி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த கொழுக்கட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். நிறைய மாவு போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த கலவையில் சேர்க்கலாம். இந்த பலகாரம்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான பலகாரம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்ல வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டையும் சேர்த்துடலாம். மீதமாக ஒரு கைப்பிடி மாவு இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையும் குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை இதில் சேர்க்கணும். எல்லா கொழுக்கட்டையும் நல்ல குக் ஆயாச்சு. இனி வந்து கரைச்சி வச்சுருந்த தண்ணீரை சேர்த்துடலாம். இது வந்து மாவு தண்ணீர்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடணும், இல்லைன்னா அடியில் பற்றி பிடிச்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மாவு எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயிலையே. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு லிக்விடாக இருந்தது மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல திக்காயிரும். நல்ல டேஸ்டியான தக்கடி ரெசிபி இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.